வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 1.5 வருஷத்துல வராத ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து வந்திருக்கு. ஆமாங்க, நீங்க பார்த்தது உண்மைதான். நம்மளோட சேனல் வந்து பாத்தீங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து ஒன்று கிளைம் ஆயிருக்கு. இந்த 1.5 வருஷமா நான் இந்த ஃபீல்ட்ல இருக்கேன். ஸோ அவ்வளோவா தெரியாட்டினாலும் கொஞ்சமா ஓரளவாச்சும் எனக்கு தெரியுங்கிற சந்தோஷத்துல தான் நான் இவ்வளோ விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனால் நான் பண்ணது ஒரு சில தப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைக்குன்னு நிரூபிச்சிருச்சு. உண்மைதான், நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1.5 வருஷத்துல வராத ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த விஷயத்தை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வருத்தப்படுறேன். என்னை நானே ரொம்பவே கேவலமாக நினைக்கிறேன். ஏன்னா ஏன் அந்த தப்பை நான் பண்ணேங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ என்ன தப்பு நான் பண்ணேன், ஸோ எதுக்காண்டி காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து கொடுத்தாங்க, யார் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து கிளைம் பண்ணதுங்கிற ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ உங்களை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோ ஆரம்பிக்கலாம். எனக்கு வந்து மைண்டு சுத்தமாக பிளாங்க் ஆயிருக்கு. ஸோ என்ன பேசுறது கொண்டு தெரில. பட் நீங்கள் ஒரு நியூ கிரியேட்டராக இருந்தீங்கன்னா இந்த தப்பை வந்து மறக்காமல் நீங்கள் பண்ணவே கூடாது. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் பார்த்துக்கிற தமிழ் ரேடார், நான் உங்க ஏகே. Just hit a button, Morty. Give me a beat. Oh man, okay, all right. காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி தெரியாதவங்களுக்கு நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். நீங்களே 100 கோடி ரூபா போட்டு ஒரு படம் எடுக்கிறீங்க. ஸோ அந்த படத்துல இருக்க ஒரு கிளிப்ஸ் எல்லாம் உங்களோட யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணி அந்த வீடியோக்கெல்லாம் நீங்க சொந்த கொண்டாடணும்னு நினைச்சீங்கன்னா 100 கோடி ரூபா போட்டு எடுத்த வேணாம், சும்மாவா இருப்பேன் சொல்லுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பேசிஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த காப்பிரைட் வந்து கிளைம் ஆகுதுன்னே சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே காப்பிரைட் தான் கிளைம் ஆகும், அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரைக் கிளைம் ஆகும். பட் ஆனால் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்கே வந்து விழுந்துருச்சுன்னே சொல்லலாம். ஸோ எப்படி விழுந்துச்சு, நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு வரீங்க. அந்த யூடியூப் சேனலுக்கு ஒரு சில கிரைட்டீரியா இருக்கு. நான் இதை பற்றி நிறைய வீடியோஸில் வந்து பேசியிருக்கேன். பட் ஆனால் காப்பிரைட்டை பற்றி இப்போ தான் நான் பேசுகிறேன். ஸோ கவனமாக கேளுங்க. ஒரு சேனல் எடுத்துக்கிட்டோம்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து பாத்தீங்கன்னா 3 விழுகலாம். அது மட்டும் இல்லாம கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் 3 தருவாங்க. சோ இந்த தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா உங்க சேனல்ல காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து 3 தடவை விழுந்துருச்சுனாலே போதும், உங்க சேனலை வந்து டோட்டலா யூடியூப்ல இருந்து டெலீட் ஆயிரும். ஐ மீன் டெர்மினேட் பண்ணிடுவாங்கன்னே சொல்லலாம் யூடியூப் தரப்புல இருந்து. சோ இது வந்து வராம இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக், அது மட்டும் இல்லாம யூடியூப் தரப்புல இருந்து ஒரு சில பிரைவேட் பாலிசிஸ்லாம் இருக்கும் இல்லையா. சோ அதெல்லாம் வந்து நீங்க வந்து கவனமா படிச்சு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட கண்டென்ட்டை வந்து நீங்க கிரியேட் பண்ணணும். காப்பிரைட்டட் கண்டென்ட் வந்து யூஸ் பண்ணவே கூடாது. நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரே ஒரு பாத்தீங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்திருக்கு. சோ இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் பத்தி நம்ம டீடைல்டா பேசலாம். சோ அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு பேசலாம். பட் ஆனா காப்பிரைட் ஸ்ட்ரைக்கால என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா நம்மளோட சேனலோட ரேட்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 4 ஸ்டார்ல இருக்கிறது 3 ஸ்டாருக்கு அப்படியே குறைஞ்சிரும். இன்னொன்று உங்களுக்கு எல்லாமே ஒரு கேள்வி இருக்கும், ஏன் இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து ரிமூவ் ஆகாதா, இல்லை இதை ரிமூவே பண்ண முடியாதா, இல்லாட்டி காலம் முழுக்க இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோடய நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கணுமா, ஐ மீன் யூடியூப்ல வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அப்படியும் கிடையாது. காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா 90 நாள்லயே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபை ஆயிரும். ஆனால் அந்த 3 மாசமும் உங்களோட சேனலோட ரேட்டிங் இருக்கட்டும் சரி, எல்லா விஷயமே கொஞ்சம் டவுன் ஆயிரும். எனக்கு தெரிஞ்ச மணி வர்றது கூட டவுன் ஆக சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. ஏன்னா ரேட்டிங் இருந்தால் தான் வியூஸ் போகும். ஸோ வியூஸ் வந்தால் தான் உங்களுக்கு காசு வரும். 3 மாதம் வந்து பல்ல கடிச்சு தான் நம்ம இருந்து தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. இப்போ உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக், அது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டி கைட்லைன்ஸுங்கிறது ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து எனக்கு எப்படி வந்து கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்து வந்துச்சு, அபெக்ஸ் பிரைவேட் லிமிடெடுங்கிற ஒரு கார்பரேட் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைக் கொடுத்து அந்த வீடியோவை யூடியூப்ல இருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. நினைச்சு பார்க்கவே முடியல. டைரக்டா காப்பிரைட் கிளைம் கூட பண்ணல, ஆனா ஸ்ட்ரைட்டா யூடியூப்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. சீரியஸா வந்து பாத்தீங்கன்னா காலையில ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மணி போல நான் வந்து மெயில் செக் பண்ணி பார்த்தப்ப எனக்கு இந்த மாதிரி தான் மெயில் வந்துச்சு. இந்த வீடியோ வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து விட்டுருக்காங்க, வீடியோ வந்து யூடியூப்ல இருந்து டெலீட் ஆயிருச்சு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான டெஃபினிஷன் அவங்க கொடுக்கவே இல்லை.
ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தோணும், இப்போ இன்னொரு கேள்வி தோணும், யார் இவனுங்க அபெக்ஸ் பிரைவேட் லிமிடெட், யார் அவங்க? ஸோ இவங்கள பற்றி நான் சொல்லிடுறேன். இவங்க வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி தான். ஸோ இவங்களோட வேலை என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு 100 கோடி ரூபா போட்டு நான் ஒரு படம் எடுக்கிறேன்னா அந்த படத்தை வந்து நீங்கள் தான் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட போய் நின்னா, ஸோ இவங்க என்ன சொல்லுவாங்களா, நீங்கள் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சில காசு தரணும், ஸோ பெய்டு மாதிரி ஒரு மெம்பர்ஷிப் மாதிரினே வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கப்புறம் இவங்க லிங்க் ஆனதுக்கு அப்புறமா என்னோட படத்தில் இருக்க எந்த ஃபிலிமா இருக்கட்டும் சரி, எந்த ஒரு கிளிப்பா இருக்கட்டும் சரி, சோஷியல் மீடியாவா இருக்கட்டும், மெயின் யூடியூப்ல வந்தாலும் சரி, ஸோ இவங்க வந்து அதை கண்டுபிடிச்சு ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கை வந்து எடுத்துருவாங்க, ரிட்டர்ன் மெயில் பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் வந்து எடுத்துருவாங்க. பட் ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனினால நான் வந்து அவங்களுக்கு ரிப்ளை மெயில் கூட நான் பண்ண கிடையாது. ஸோ டைரெக்டாக நீங்கள் என்னடா ஸ்ட்ரைக்கு கொடுக்குறது, நானே என்னோட வீடியோ வந்து நானே டெலிட் பண்ணேன். ஸோ அடுத்து முக்கியமான விஷயம், அவங்கள பற்றி நம்ம குறை சொல்லவும் கூடாதுங்க. நம்ம கிட்ட இருக்கிற ஒரு சில மிஸ்டேக்கை வந்து நம்ம கண்டிப்பாக சுட்டி காட்டி ஆகணும். நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணேங்கிறத நானே அவங்ககிட்ட ப்ரூஃப் பண்ணி ஸோ ஒரிஜினலாக நான் வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு தப்புகள்லாம் தயவு செஞ்சு நீங்கள் வந்து பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோட கான்செப்ட் எதை பற்றினா, நான் வந்து ஒரு 400+ சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமாக நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். இன்ஃபேக்ட் அந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மூவிஸ் நான் வந்து லைவ்லேயே பார்த்துருக்கேன். ஸோ அதனால தான் நான் இதை வந்து தனியாக வீடியோ கிரியேட் பண்ணிட்டு யூடியூப்ல வந்து போஸ்ட் பண்ணேன். ஸோ அதுக்கு வியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 பேருக்கு மேலே வியூ பண்ணியிருந்தாங்க. ஸோ லைக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய லைக்ஸ் போயிருந்துச்சு. இன்ஃபேக்ட் கொஞ்சம் ஏர்னிங்ஸ் வந்து அந்த வீடியோலேருந்து எனக்கு கொஞ்சம் வந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ நம்மளோட ஒரு பெரிய மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் நான் வந்து டிஸ்க்ளைமர் வந்து ஆட் பண்ணவே கிடையாது. ஒரு சின்ன மிஸ்டேக் தான், நான் வந்து அசால்ட்டாக விட்டுட்டேன். ஆனால் அது எவ்வளோ பெரிய விளைவுகளை வந்து கொடுத்துருக்குங்கிறத நான் ஓப்பனாக ஒத்துக்கிறேன். அடுத்த விஷயம், ஸோ செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் வந்து காப்பிரைட்டட் பிஎன்ஜிஸ் வந்து யூஸ் பண்ணது என்னோட தம்ப்நெயில்ல. ஸோ என்னோட தம்ப்நெயில்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, அதில் வந்து சன் டிவி அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோகோ வந்து நான் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த லோகோவும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு காப்பிரைட்டட் லோகோ. ஸோ அது வந்து பேசிக்கலாக வந்து யூஸ் பண்ணக்கூடாது. பட் நான் வந்து தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து இன்னொரு விஷயம். ஸோ மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோப்பா ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்குங்க. ஸோ அந்த ஆக்ட் படி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து ஒரு யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த யூடியூப் சேனல்ல குழந்தைகள் பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்ட்டூன் சீனஸா இருக்கட்டும் சரி, இல்லாட்டி கார்ட்டூன் வீடியோவா இருக்கட்டும் சரி, நீங்க வந்து போஸ்ட் பண்ணா அதை வந்து யூடியூப்க்கு வந்து இன்டிமேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா திஸ் வீடியோ இஸ் மேட் ஃபார் கிட்டா இல்லையான்னு கேட்பாங்க. எஸ்ஸா நோவாங்கிற ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணணும். இப்போதைக்கு நம்ம சேனல்ல டெக் பேசிஸ் கண்டென்ட் போட்டுக்கிட்டு இருக்கனால ஸோ குழந்தைகள் எங்க வரப்போகுது அப்படிங்கிற யோசனையில நம்ம எல்லா வீடியோஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நோன் தான் கொடுத்துருவோம். இட் இஸ் நாட் மேட் ஃபார் கிட் தான் கொடுத்துருக்கோம். பட் ஆனா இந்த ஸ்பெசிபிக் வீடியோல மட்டும் பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருந்தேன்னா கிட்ஸ் சேனல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சேனலை வந்து நான் ப்ரொமோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால தானே என்னமோ வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து எடுக்கிறதுக்கான பல வாய்ப்புகள் இருக்குன்னே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கிட்ஸ் சேனல் நான் ப்ரொமோட் பண்ணியும் கூட அவங்க யூடியூப்ல வந்து நான் மென்ஷன் பண்ணல, இட் இஸ் நாட் மேட் ஃபார் கிட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணல. நான் என்ன பண்ணிருக்கணும்னா எஸ் இட்ஸ் மேட் ஃபார் கிட்ங்கிற அந்த ஆப்ஷனை டிக் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த பிரச்சனை வந்து இனிமேல் வந்திருக்காது. பட் இருந்தாலும் பரவாயில்லைங்க, எவ்வளவு அடி வாங்கினாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு அடியும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா எடுத்துக்கிட்டு முன்னாடி போய்கிட்டே இருக்கலாம். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்க எதுவும் வந்து பாத்தீங்கன்னா டென்ஷன் ஆகுது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ நானே இப்போ வந்து பாத்தீங்கன்னா செம்ம கூலா தான் இருக்கேன். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸா தான் எடுத்துக்கிறேன். பட் ஆனா இந்த 3 மாசம் கழிச்சு அந்த ஸ்ட்ரைக் மறைஞ்சிரும். ஸோ மறைஞ்சாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரேட்டிங்ஸாக இருக்கட்டும் சரி, சேனல் ரேட்டிங்ஸாக இருக்கட்டும் சரி, கொஞ்சம் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்கு. ஸோ கீப் சப்போர்ட்டிங் தமிழ் ரேடார். அஸ் அ நியூ பிகினராக இருந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம நான் சொன்ன ஒரு சில டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்க. நான் பண்ண தப்ப உங்கள் சேனலை நீங்கள் பண்ணிடாதீங்க, கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் வந்து வாங்கிடாதீங்க. ஸோ அண்ட் தமிழ் மேலும் அடுத்த நியூ வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழால் இருந்திருப்போம். ஸோ நன்றி, வணக்கம், பாய்.